ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷி அனுப்பிடுறேங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டாபிக்கோட ஒரு மீட் பண்றேங்க. அதுதான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிக்கலாமா கூடாது, அதுல இருக்கிற என்னெல்லாம் டிராபேக்ஸ் இருக்கு, என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, எல்லாத்தையும் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. இது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ல போட்டதுட்டு அவருக்காகவே இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேங்க. அதாவது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நான் ஐடியில் இருக்கிறவங்க இல்லை அதர் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட் சென்டருக்கு ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு போயிட்டு சார் நான் வந்து ஐடிக்குள்ள நுழையுன்னு கேட்டீங்கன்னா அவங்க சஜஸ்ட் பண்ற மொதல் கோர்ஸ் என்னன்னா இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தான். சார் கோடிங்கே இல்லாமல் உள்ள நுழைஞ்சிடலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதுல இருக்கிற பெரிய டிராபேக் என்னன்றது தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோங்க. முதல்ல வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் நல்ல ஃபீல்டா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் படிச்சு தொட்டு அதுக்கப்புறம் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ மார்க்கெட்ல 2+3+4+ எல்லாருமே ஒரு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இருக்காங்க. இதனால பெரிய பிரச்சனைனா 95% ஆஃப் தி மாணவர்கள் வந்து ஃபேக்கா தான் இருக்காங்க. ஸோ ஹெச்ஆர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஃபேக்குன்னு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. ரெஸ்யூமே பார்த்த உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னா முக்கியமா இந்த ஜாவா வித் செலினியம் வந்து லட்சக்கணக்கான பேருக்கு ஃபேக் கொடுத்துட்டாங்க. ஸோ ஜாவா வித் செலினியம் ரெஸ்யூம் பார்த்தாவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுதான் இப்ப இருக்கிற பெரிய பெரிய டிராபேக்குங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி ரெக்கவர் பண்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். என்னுடைய ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு வீடியோவை நான் முன்னாடி போட்டிருந்தேங்க. அது வந்து ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற நிறைய கம்பெனிக்கு போய் ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. நிறைய 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 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து என்னுடைய யூடியூப்ல போட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க நண்பர்களே, அதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, அது மட்டும் உணராம இருக்கீங்க. ஓகேவா? தப்பு பண்றதை யாரோ ஒருத்தர் சொல்லணும் இல்லையா, அதை நானா இருந்துட்டு போறேங்க. ஓகேவா? நீங்க கமெண்ட் போடுங்க, தப்பே கிடையாதுங்க. ஆனா நான் சொல்றதை நிறுத்த மாட்டேன். ஓகேவா? கண்டிப்பா நிறுத்த மாட்டேங்க. ஓகேவா? இது தப்பு அப்படின்னு நீங்க ஸ்டாப் பண்ற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னும் 100 ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நான் போடுவேங்க. கண்டிப்பா நான் போடுவேங்க. தப்பு நடக்கிறத பத்தி இந்த ஃபீல்ட்ல நான் போடுவேங்க. ஓகேவா? சரிங்களா? ஓகே, நான் கொஞ்சம் சென்டிமெண்டா ஓவரா பேசிட்டோம், சாரி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து எப்படிலாம் ஏமாறுறாங்கன்றத பத்தி பார்க்கலாம். நான் எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு பார்க்கலாம். நாம எங்கெல்லாம் ஏமாறுறோன்றதை பத்தி பார்க்கலாங்க. அது போய் எப்படி படிக்கிறதுன்ற இந்த 3 விஷயத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸ் சென்டர் எப்படி வந்து இதை படிக்க வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஓகேவா? ஒரு சென்டருக்கு போறோம், எப்படி சார் அவங்க வந்து படிக்க வைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 5 வகையா தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. மொத்தம் வந்து உங்க கான்ஃபிடென்ட்டை உடைச்சிருவாங்க. சார் நான் ஐடி சார், உங்களுக்கு கோடிங்லாம் வராது சார் அப்படின்ட்டு உங்களோட கான்ஃபிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் உடைப்பாங்க. ஓகேவா? ஐயோ எனக்கு கோடிங்லாம் வராதா, நான் எப்படி ஐடிக்குள்ள நுழையிறதுன்னு கேட்கும்போது சார் ஈஸியான ஒரு வழி இருக்கு சார், அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார், பண்ணிடலாம் சார், நிறைய ஓப்பனிங் இருக்கு, நிறைய சம்பளம் தர மாதிரி நம்ம எதனா ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணலாம் சார் அப்படின்ட்டு 3வதா வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. ஈஸின்றது 2வதாகவும் 3வது நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி 3வது ஐடியா கொடுப்பாங்க. அண்ட் 4வது எந்த டிகிரியா இருந்தாலும் போயிடலாம் சார், அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா வந்து வேலை கிடைக்காம இருக்கு, ஃபேக் வேணா போட்டு போயிடுறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த 5வதா தட்டுவாங்க. இதுதான் வந்து இப்ப மார்க்கெட்ல இருக்கிற ட்ரெண்டுங்க. ஓகேவா? அவங்க வந்து இந்த ஜாவா வித் செலினியம் வந்து சஜஷன் கொடுத்தாங்கன்னா எனக்காக ஒரு கேள்வி மட்டும் அவங்ககிட்ட கேளுங்க. சார் எனக்கு தான் கோடிங் வராது, நீங்களே ஜாவா வித் செலினியம் கோடிங் வருமே, அது எப்படி சார் நீங்க பண்ண முடியும், நான் பண்ண முடியும்னு கேட்டு பாருங்களேன். அவங்க ஏதாவது ஒன்று சொதப்புவாங்க. சரி, ஓகே, விஷயம் தெரிஞ்சவங்க வந்துட்டான்ற மாதிரி யோசிப்பாங்க. சரி, ஓகே, இப்ப நம்ம பாக்குறது கோர்ஸ் சென்டர் ஏன் இதை படிக்க வைக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய கோர்ஸ் இருக்கும்போது இது ஏன் சார் படிக்க வைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்குங்க. அதுக்கான பதிலை நோக்கி தான் நம்ம ஓட போறோங்க. கோர்ஸ் சென்டர் ஏன் இதை படிக்க வைக்கிறார்கள் அப்படின்றதான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி தாங்க. இது ரொம்ப ரொம்ப இதை நடத்துறதுக்கு வாத்தியார்னு ஒருத்தர் வேணும் இல்ல, அவர் சாதாரணமான ஒரு நாலேஜ் இருந்தா போதுங்க. ஒரு ஸ்பெஷலைசேஷன் விஷயம் நிறைய தெரிஞ்சவங்க தேவை கிடையாது. ஸோ சம்பளம் கம்மியா நம்ம கொடுத்தா போதும், செலவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், ப்ராக்டிக்கலா இல்லாத தொட்டு கரண்ட் பில்லாம் எதுவும் தேவையில்லைங்க. அதோட பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேயே இதெல்லாம் கிடைக்கும். சாஃப்ட்வேர் டெஸ்டிங், பவர் பாயிண்ட், பிபிடி, கண்டென்ட், மெட்டீரியல் போட்டீங்கன்னா எல்லாமே நெட்லேயே கிடைச்சிருங்க. இப்போ நானே போட்டிருக்கேங்க, அதான் உங்களுக்கு காமிக்க போறேங்க. ஸோ நம்ம எதுவுமே புதுசாக தயாரிக்க தேவையில்லைங்க, எல்லாமே நெட்லேயே இருக்குங்க. அது எடுத்து போட்டால் போதுங்க. அண்ட் ஃபைனலாக வந்து இதை பயங்கரமாக ட்ரெயின் பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. தியரட்டிக்கல் தானுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ன்ற ஒரு கோர்ஸே வந்து ஒரு 100 ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு கோர்ஸ் நான் சொல்லுவேங்க. என்ன சார் எவ்வளோ கேவலமாக சொல்றீங்கன்னு கேட்கலாம் நீங்க, பின்னாடி இதை பற்றி பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சார் நீங்க என்ன கம்பெனி கேட்டீங்க, நாங்களும் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் நடத்துகிற கம்பெனி தான். பாருங்க, வெப்சைட்லேயே நான் போட்டிருக்கேன் பாருங்க. என்கிட்டயே வந்து அதை படிக்காதீங்கன்னு நான் சொல்றேங்க. ஓகே, அவ்வளோ ஒர்த் இல்லாத ஒரு கோர்ஸுங்க. நீங்க என்கிட்டயே வந்து பணம் கட்டி படிக்காதீங்கன்னு தான் சொல்லதான் இந்த வீடியோவே நான் போடுறேங்க. என்கிட்டயும் படிக்காது, நீ யாருக்கிட்டையும் இந்த கோர்ஸ் படிக்க தேவையில்லை. இது இன்டர்நெட்ல கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்ன்னு சொல்றதுக்காக மட்டுமே இந்த வீடியோங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து ஐடி இண்டஸ்ட்ரி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஐடி இன்னைக்கு செம்ம பூமிங்ல இருக்குங்க. யாரெல்லாம் வந்து ஐடிக்குள்ள நுழைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகங்க.
ஓகேவா? ஸோ நம்ம கம்பெனிலேயே வந்து கோர்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் வாண்டடாக கேட்கும் போது தான் எனக்கே இந்த ஐடி இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிய ஆரம்பிச்சுங்க. என்னையா இவ்வளோ பாருங்க, ஒரு கம்பெனி பாருங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனி ஆல்ரெடி என்கிட்ட எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்த கம்பெனி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஓப்பனிங் வரும்போது தான் எனக்கே தெரியுது, ஓ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா ஐடி இண்டஸ்ட்ரியில் அப்படின்ட்டுங்க. யாராவதுங்க நான் ஐடியில் இருக்கேன், இல்லை ஐடிக்குள்ளே வரணும், நிறைய சேலரி சம்பாதிக்கணும், பீஸ்ஃபுல்லான லைஃப், மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் வேலை செய்யணும் சார், சனி ஞாயிறு லீவு சார், ஏசி ரூமில் இருக்கணும் சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா இது ரைட்டான டைமுங்க. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு ஃபீல்டுமே வந்து ஒரு ஏற்றம் இருந்தால் அது இறங்க செய்யும். ஐடி இண்டஸ்ட்ரியும் டவுன் ஆகும். டவுன் ஆகிறதுக்குள்ள யாரெல்லாம் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, ஐடிக்குள்ள நுழையணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் சார், எந்த கேப் இருந்தாலும் பரவாயில்லைங்க சார், நான் 10 வருஷமா டிகிரி முடிச்சிருந்தாலும் போக முடியும். நம்புங்க, உங்களை நீங்க நம்புங்க. ஓகேவா? சார் கண்டிப்பாக போக முடியும். ஏன்னா வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக் கம்பெனி. நம்ம கம்பெனி காஷி இன்ஃபோடெக் வந்து இன்டர்ன்ஷிப் கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ற கம்பெனிங்க. ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்டர்ன்ஷிப்னா என்னன்னு நீங்க கேட்கலாம். ஒரு கம்பெனிக்கு போயிட்டு கோர்சஸ்லாம் கற்றுக்கிட்டு, டெக்னாலஜி கற்றுக்கிட்டு, ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அது மூலமாக வேலைக்கு போகிறது தான் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம கம்பெனி இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க. இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பருங்க. ஸோ ஃபோனில் என்ன ரீச் பண்ண முடியும்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பருங்க. அதை ரீச் பண்ண முடியா விடுங்க, மெயில் பண்ணுங்க. ஓகேவா? உங்களோட ஃபோன் நம்பரும் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு என்ன வேணுன்றதை எனக்கு இமெயில் பண்ணுங்க. நான் வெங்கட், நான் உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுவேன் கண்டிப்பாக. ஓகேவா? ஓகே, தயவு செஞ்சு வந்து ஃபோன் எடுக்கலாம், என்ன திட்டாதீங்க. ஏன்னா வந்து யூடியூப்ல கமெண்ட்ஸே என்ன திட்டி தான் வந்திருக்கும், ஃபோன் எடுக்க மாட்டேறியா, கான்டாக்ட் பண்ண முடியலையா அப்படின்ட்டுங்க. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து நிறைய ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கவங்க உங்களை ரீச் பண்ணுறதுக்கு. சில நேரத்தில் நிறைய பேர் ஃபோன் எடுக்கிறது இல்லைங்க, ஏகப்பட்ட குழப்பம் இருக்குங்க. மற்றபடி கண்டிப்பாக உங்களுக்கான சப்போர்ட் நாங்கள் பண்ணுவோங்க. நீங்கள் ஒரு வேளை சார் உங்களை மீட் பண்ணணும், நேரில் வந்துடுறோம் சார் அப்படின்னா, சென்னையில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. மண்டேலேருந்து சாட்டர்டேக்குள்ளே 10 மணிலேருந்து 5 மணிக்கும் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேங்க. ஒரு சாக்லேட் எடுத்துருவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பேசுகிறவங்க உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் நான் பண்ணி கொடுத்துறேங்க. இது இல்லாமல் நீங்கள் சார் நான் வெளியூரில் இருக்கவங்களோட சேட் பண்ணணும் சார் ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணும் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். Kashiv_infotech. ஓகேவா? இதுக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பர், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புங்க. உங்களுக்கு என்ன வேணும் அனுப்புங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை போடுவேன். நம்புங்க என்ன. ஓகேவா? சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலானீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனில படிச்சு பிளேஸ் ஆன அவ்வளவு மக்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. நீங்க மென்மேலும் வர வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோவை கம்பெனிஸோ, ரெக்ரூட்டர்ஸோ, ஹெச்ஆர்ஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. எங்களோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸை நாங்கள் உங்களுக்கு தர ரெடியாக இருக்கோம். நீங்கள் எந்த கண்டிஷன் சொன்னாலும் அதுக்கு நாங்களும் என்னோட ஸ்டூடெண்ட்டும் அபைட் ஆகுறோங்க. தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அனுப்புங்க. பெஸ்ட்டு நோ சார்ஜஸ்ங்க, சார்ஜே இல்லாமல் நாங்கள் தர ரெடியாக இருக்குங்க. டு மை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுங்க, நான் ஐடியில் இருக்கேன், டிகிரி முடிக்கல, கேரியர் பிரேக், அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. வாங்க, நான் பார்த்தேன் அண்ணன் நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. ஓகேவா? சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸ் வகைகள் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோங்க. ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து 2 வகையா பிரியுங்க. ஓகே, ஒன்று வந்து மேனுவல் டெஸ்டிங் வாங்க, இன்னொன்று ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. மேனுவல் டெஸ்டிங்னா என்ன சார் அப்படின்ற நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாங்க. அதாவது நாமளே டெஸ்ட் பண்ணுறது மேனுவல் டெஸ்டிங். ஆட்டோமேஷன்னா ஒரு சாஃப்ட்வேரில் வந்து அதை ட்ரெயின் பண்ணிட்டு அது மூலமா பண்ணுவாங்க. மேனுவலோட ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ரொம்ப வேகமா இருக்குங்க. அதாவது தான் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை பயன்படுத்துவாங்க. ஓகேவா? மேனுவல் டெஸ்டிங்னா என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போறேங்க. ஒரு லாகின் பேஜ் இருக்குன்னா, ஏப்பா இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு ஒழுங்கா வேலை செய்யலாம் பார்ப்பானா, நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு சப்மிட் பண்ண ப்ரெஸ் பண்ணி நானே செக் பண்ணா அது மேனுவல் டெஸ்டிங். ஓகேவா? அதான் மேனுவல் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மேனுவல் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்களேன், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் என்றால் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேங்க. ஓகே, இதை போய் பாருங்க, கண்டிப்பா நீங்களே அதை கத்துக்கலாங்க. ரெஸ்யூம்ல போட்டுக்கோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தெரியும்ட்டு. ஓகே, ஏன்னா மேனுவல் டெஸ்டிங்கை வந்து தயவு செஞ்சு எங்கேயும் போய் படிக்காத, அது 100 ரூபாய்க்கு கூட ஒர்த்து கிடையாதுங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஸோ மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு லாகின் பேஜ் இருக்கா, நாமளே கிளிக் பண்ணி எல்லா டேட்டாவெல்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்த்து அது ஒழுங்காக வேலை செய்தான்னு ரிப்போர்ட் பண்ணால் அதுதான் மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கான கண்டென்ட் எல்லாம் நானே எழுதியிருக்கேன், என் வெப்சைட் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க கடைசியில். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது என்னன்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா என்ன அப்படின்றதான். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே டெஸ்ட் பண்ணுச்சுன்னா அதுதான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா செலினியம், டெஸ்ட்-என்ஜி, குக்கும்பர் ஃப்ரேம் ஒர்க்குங்க, இது எல்லாமே இப்போ ஃபேமஸாக சொல்லப்படுதுங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டிங் என்றால் என்ன அப்படின்ட்டு நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கங்க. இதுல கோடிங் வரும், ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல கோடிங் வரும். சார் சாஃப்ட்வேரே கோடிங் எழுதிடுச்சு அப்படின்ட்டு சில சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க. ஓகேவா? மெர்க்குரி QTPன்னு அந்த காலத்துல ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து அதுவே சாஃப்ட்வேர் கோடிங் எழுதிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து அதை எழுதிச்சுப்பா, ஆனா அந்த கோடிங்ல வந்து ஏதாவது மாற்றம் பண்ணணும்னா உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணும்.
ஜாவா பத்தி சில கோடிங் இருக்குங்க. ஓகேவா, நான் ஐடியில் இருக்கிறவங்க கோடிங் வராதுன்னா இது படிக்காதீங்க நீங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சொல்லி இதை போட்டாங்கன்னாவே இதை கோடிங் நீங்க படிச்சு தான் ஆகணுங்க. ஓகே, கோடிங் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா, சரிங்களா. ஆட்டோமேஷன் டெஸ்டிங் என்றால் என்ன தமிழ்ல நானே போட்டுருவேன், கொஞ்சம் பொறுமையா போய் பாருங்க, உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். செலினியம் என்றால் என்னன்றது அடுத்த வாரம் நான் போட்டுருவேன், கவலைப்படாதீங்க. ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் மூலமா இந்த லாகின் பேஜுக்கு அதுவே டேட்டாவை கொடுத்து அதுவே டெஸ்ட் பண்ணும். ஒரு சாஃப்ட்வேர் இதை டெஸ்ட் பண்ணிச்சுன்னா அதான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது முதல்ல நம்ம ட்ரெயின் பண்ணணும் சாஃப்ட்வேரை, இதெல்லாம் கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டா அதுவே அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிக்குங்க. சரிங்களா, இது கண்டிப்பா கோடிங் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை கோடிங் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். இது ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வாங்க. சார் என்ன சார் நீங்க சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஆட்டோமேஷன் எதுவுமே நீங்க படிக்க வேணான்றீங்க, யார்கிட்டும் படிக்க வேணான்றீங்க, நான் கத்துக்கணுமே சார், அப்ப என்ன பண்றதுன்னு தான் அடுத்த கேள்விக்கான பதிலுங்க. ரொம்ப ஈஸியா நான் சொல்றேன் பாருங்களேன். நாம என்ன பண்ணா ஒரு டெவலப்பரா நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல பில்ட் பண்ணுங்க. ஒரு டெவலப்பராகவும் இருந்து ஒரு டெஸ்டராகவும் இருந்தா செம்ம வேல்யூங்க. நீங்க பணம் கட்டி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெப் டிசைனிங் பத்தி படிங்க. சரிங்களா, HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டுங்க, PHPங்க, இதெல்லாமே ஆங்குலர் JS, பூட்ஸ்ட்ராப், ரியாக்ட் JSன்ற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ற ஒரு வெப்சைட் தயாரிக்க கத்துக்குங்க. கத்துக்கிட்டு அதே கம்பெனில அந்த நீ தயாரிச்ச வெப்சைட்டை டெஸ்ட் பண்ண இலவசமா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கத்துக்கோ. சரி, ஓகேவா. எங்களை மாதிரி கம்பெனிஸ்ல நாங்க ஃப்ரீயா சொல்லி தரோங்க. இது ஏன் தனியா காசு கொடுத்து கோர்ஸ்ன்னு படிக்கிறீங்க? ஸோ நான் டெவலப்பருக்கும் வேலை தேட முடியும், டெஸ்டராகவும் வேலை தேட முடியும். பாருங்க, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக்குங்க. அடுத்தது, சார் ப்ரோக்ராமர்னா எப்பவுமே ஸ்கோப் இருக்கும். .NET இல்லைனா ஜாவா, இல்லைனா பைத்தான், இல்லைனா PHP, எதனா ஒரு டெக்னாலஜி படிச்சுக்கிட்டு நீ பண்ண ப்ராஜெக்ட், இதுல ப்ராஜெக்ட் பண்ணுவல அதை டெஸ்ட் பண்ண கத்துக்குங்க. ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங் மாதிரி படிச்சுட்டு அதுல பெனிட்ரேஷன் டெஸ்டிங்க கத்துக்குங்க. ஸோ இதுல எதுனா ஒன்ன படிச்சுட்டு டெஸ்டிங்க ஃப்ரீயா படிச்சிட வேண்டியது தானுங்க. சரிங்களா, ஓகே. டெஸ்டிங் ஃப்ரீயா படிக்க முடியும், அது காசு கொடுத்து படிக்க தேவையில்லை. இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல ட்ரை பண்றதுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ சார் நான் அந்த ஃபீல்டை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்னோட வெப்சைட் நான் காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. ஸோ நம்மளோட வெப்சைட்டுக்கு போங்க. இதுதான் நம்மளுடைய வெப்சைட் லிங்க்குங்க. இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா kashivinfotech.com/internship in Chennai. இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேங்க. ஓகேங்களா. ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் அதில் இருக்குங்க. பாருங்க, நீ என்னெல்லாம் இன்டர்ன்ஷிப் பண்ண முடியும், அதை கோர்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஃபீல்டும் கொடுத்துருப்பேன், அதை பிக்சர் ஃபார்ம்லையும் கொடுத்துருவேன். பொறுமையாக பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. ஓகேவா. ஸோ இது எல்லாமே நீங்க என்ன படிக்கலாம் அப்படின்றத போய் பார்த்துக்குங்க. ஓகேவா. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆன்லைன்ல படிக்க முடியுமா ஃப்ரீயான்ற ஒரு கேள்வி இருக்குங்க. அதுக்கான பதில் தான் இதுங்க. ஸோ ஆன்லைன்ல நானே சொந்தமா ஆர்டிகல் எழுதியிருக்கேங்க. ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எல்லாமே ஃப்ரீயா நானே கொடுத்துருக்கேன். பாருங்க, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னெல்லாம் ஒரு கோர்ஸ் சென்டர்ல சொல்லி கொடுப்பாங்களோ எல்லாமே இங்க ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். அப்படியே கீழே வாங்க, ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா என்ன, செலினியம்ன்ற ஒரு சாஃப்ட்வேர், அதோட இன்ஸ்டலேஷன் எல்லாமே ஃப்ரீயா நானே கொடுத்துருக்கேங்க. இதுதான் லிங்க்குங்க. இந்த லிங்க்குக்கு போயிட்டு நீங்க ஃப்ரீயா படிச்சுங்கன்றேன். ஓகே, ஃப்ரீயாவே படிச்சுங்க, ஃப்ரீயாவே செஞ்சு பாருங்கன்னு நான் சொல்றேங்க. உங்க லேப்டாப்ல அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்களே செஞ்சு பாத்துருங்கன்னு நான் சொல்றேங்க. ஸோ ஃபைனலா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றது ஒன்னே ஒன்று தாங்க, மறந்துடாதீங்க. ஆக்சுவலா ஒரு ட்ரைனிங் சென்டர் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஒரு கோர்ஸ் சஜஸ்ட் பண்றாங்கன்னா நீங்க எவ்வளவு சார் பணம் ஆகுன்ற ஒரு கேள்விக்கான பதிலுங்க. கண்டிப்பா ஒரு 50,000 ஒரு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கையில வச்சுக்கோங்க சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிக்கிறதா இருந்தா. ஏன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸ் மட்டும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்களுக்கு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது தான் அவங்களோட டார்கெட்டிங். அதனால தான் இதை சஜஸ்ட் பண்றதேங்க. ஓகேவா. ஸோ ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு 30,000 2 லட்சம் ரூபா வரைக்கும் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிடுவாங்க. ஓகேவா. பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் நீ தான் வேலை தரணுங்க, அவங்க வேலை வாங்கி தர மாட்டாங்க. ஏன்னா ஓப்பனிங் கிடையாது. உண்மை அதுதாங்க, ஓப்பனிங் கிடையாது. நான் ப்ராக்டிக்கலா பேசிட்டு இருக்கேங்க, ஓப்பனிங் கிடையாதுங்க. ஓகேவா. இதுதான் ஃபேக்ட்டுங்க இன்னைக்கு நடக்குதுங்க. அண்ட் ஃபைனலா இந்த வீடியோட கடைசிக்கு நம்ம போயிட்டு இருக்கோங்க. நான் இந்த வீடியோட கடைசியில் ஒரே ஒரு சஜஷன் மட்டும் கொடுக்குறேங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கண்டிப்பா படிங்க. நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கோர்ஸா காசு கொடுத்து எங்கேயுமே நீ படிக்க தேவையில்லை, எல்லாமே இன்டர்நெட்லேயே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இன்டர்நெட்லேயே படிச்சுக்கோங்க. படிச்சு உங்க ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி அது மூலமா வேலைக்கு போக பாருங்க. எப்பவுமே சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை விட ஒரு டெவலப்பரா இருந்து ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டரா இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் டபுள் வெயிட்டேஜ் ஆகுன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு வெப் டிசைனராவோ, ஒரு .NET ப்ரோக்ராமராவோ, ஒரு பைத்தான் மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராமராவோ நீங்க இருந்தீங்கன்னா
உங்கள் ப்ரொஃபைல் எங்கேயோ போயிடுங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கும் படிச்சிங்கன்னா டபுளில் வந்து உங்களுக்கு வந்து எங்கே போனாலும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. நீங்கள் அட்டாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது, தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் பகிர்ந்துருங்க. நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் அவுட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோட்டுங்க. இது எல்லாமே என்னோட சோஷியல் நெட்வொர்க் சேனலுங்க. நீங்கள் எதில் வேணால் என்னை காண்டாக்ட் பண்ண முடியுங்க. அண்ட் ஃபைனலாக ஒன்று சொல்கிறேங்க, ஒரு நாள் என் சமுதாயம் மாறுன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நன்றி.